கவனிக்கும்படியாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து கடந்த மாதத்தில் கிதியோன் சேனைக்கு பாய்ந்து போகும்படியாய் சேனைக்குள் போகும்படியாய் எழுந்ததாய் பார்த்தோம். இன்றைக்கு தாவீதை பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன், தேவனுடைய இதய துடிப்பு செய்கிறவன். அதுக்கு இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கை தேவனுடைய துடிப்பை நம்ம செய்யணும். அதுக்கு அவருடைய இதய துடிப்பை செய்வதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதை பத்தி நம்ம யோசிப்பதே கிடையாது. நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் தீரும்படியாகத்தான் அங்கலாய்க்கின்றோம், வாஞ்சிக்கின்றோம், விரும்புகின்றோம். தேவனுடைய அந்த ஆர்பீட் என்ன சொல்றது, தேவனுடைய இதய துடிப்பு என்ன சொல்கிறது என்பதை விலகிக் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் இதை தாவீது விலகிக் கொண்ட மனுஷன். அவன் வாழ்க்கையிலே தேவனை விலகிக் கொண்டபடினால்தான் அவன் வாழ்க்கை வெற்றி சிறந்த வாழ்க்கையாக அந்த சதவீதமே இயேசு கிறிஸ்து பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் தாவீது என்ன செய்கிறான்? அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, இதுல படிக்கின்ற போது வசனமாய் இருக்கிறது, இதில் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. தாவீதுடைய அந்த குணங்கள் என்ன? இன்றைக்கு நம் வாழ்க்கையில உபவாசிக்கிறோம், அநேக காரியங்கள் செய்கிறோம். இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு உகந்தது கிடையாது. அவர் பார்வையிலே அவருடைய மனம் என்ன யோசிக்கிறதோ அதை செய்வதுதான் அவர் பார்வைக்கு உகந்ததா இருக்கிறபடினாலே அதிகாலை என்ன செய்கிறான்? ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு. யாரும் கேட்டு விட்டாங்க? அவன் ஆடு மேய்க்கிறவன். அவனை தகப்பன் அங்கே போர் நடத்துகின்ற இடத்துக்கு அனுப்புகின்றான். ஆனா அவன் என்ன பண்ணங்க? தன் ஆடுகள் என்ன பண்ண? காவலாளி வசமாய் விட்டுட்டு தான் போறான். அவனுடைய வேலை பொறுப்பாய் செய்கிறான். கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் தேவனுடைய காரியம் மாத்திரமல்ல, உலக ரீதியா எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்போடு செய்ய வேண்டும். எதை செய்யணும்னாங்க? அதுல ஒரு பொறுப்பு இருக்கணும், உண்மை இருக்கணும். அவன் என்ன பண்ணுங்க? டென்ஷன் அவசரமா ஓடல பண்ணுங்க. அதிகாலை என்ன பண்ணுகிறான்? ஆடுகளை மேய்க்கின்றவன். அதனால் ஆடுகளை பண்ண தன் காவலை என்ன பண்ண வசமாக விட்டுட்டு தான் போறான். அடாவடியான காரியம் நம்ம என்ன பண்றாங்க? எல்லாத்துல அடாவடியா இருப்பது. மற்ற காலத்தில் அடாவடியா இருப்போம், ஆடுகளை பண்ண அடாவடி தான் இருப்போம். நம்ம சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அப்படி அல்ல. இதய துடிப்பு என்ன, கர்த்தருடைய இதய விருப்பம் என்ன என்பதை சாதாரண ஆடுகளை மேய்க்கின்ற தாவீது அறிந்தபடினாலே அவன் வேகமாக தன் தகப்பனுடைய காரியத்தை செய்யும்படியே போகிறான். என்ன பண்ணாங்க? எதையும் மறந்து போகல, பொறுப்புகளை என்ன செய்து விட்டான். அவன் கரெக்டா செஞ்சு என்ன பண்றான்? தன்னுடைய ஆடுகளை செய்கிறான், காவலாளி வசமாய் விட்டுட்டு தான் போறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதிலிருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் பொறுப்போடு செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம தேவ ஜனங்களுக்கு நம்மை குறித்து கர்த்தர் ஒரு மேன்மையான எண்ணத்தோடு அழைத்திருக்கிறார். அழைத்த நோக்கம் என்ன? என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மா நேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும். கிறிஸ்துவம் என்பது நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. அது மதம். அது புரிந்து கொள்ளுங்கள். தாவீதுக்குள்ளாக குறைகள், குற்றங்கள் இருந்த போதிலும் கூட வேதம் சொல்கிறது அவன் தேவனுடைய பார்வைக்கு, இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். காரணம் என்ன? அவன் சீரியம், அவன் செயல்கள், எதை செய்தாலும் உண்மையாக பொறுப்போடு செய்கிறவனாக இருக்கிறபடினாலே நீதிமொழிகள் பற்றி வாசிக்கும் போது 27ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. நீதிமொழிகள் 27, 23. ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். அதுங்க எதையும் பண்ணுங்க? நிலைமைகளை நன்றாய் அறியணுங்க. சபை என்பதை நிலைமை என்ன என்பதை யார் அறியணுங்க? இந்த தாவீது என்ன செய்கிறான்? ஆடுகளை மேய்க்கிற செய்கிற ஆடு நிலைமையை நன்றாய் அறிந்து அவைகளின் மேல் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஏனென்றால் ஆடுகளை மேய்க்கிறபடினால் ஒன்று நன்றாய் அறிந்திருக்கிறான். இரண்டாவது இருக்காங்க, அதுபோல நம்ம வாழ்க்கைங்க நன்றாய் அறியணும். யார் அறியணுங்க? தேவன் அறியணும் நன்றாக. ஏதோ பாடணும், போறோம், வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போறோம், ஆடிக்கு ஒரு முறை, அதுவல்ல. ஆடுகள் மேல் என்ன செய்கிறான்? ஆடுகளை நிலைமையை நன்றாய் அறிந்து. சபைக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குங்க.
இந்த சபையின் காரியங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நிலைமை என்ன? இதில் என்னுடைய நிலை என்ன? சபையின் நிலைமை என்ன? தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாதபடி ஆராதிக்கிறேன். நாம் சபைக்கு வாரத்துக்கு ஒரு முறை வருவதை குறித்து மெச்சி கொண்டிருக்கிறோம், பாடுவதை குறித்து மெச்சி கொண்டிருக்கிறோம், துதிப்பதை குறித்து உயர்வாய் யோசிக்கிறோம். ஆனால் ஆடுகளுடைய நிலைமை என்ன செய்திருக்கிறவன் நன்றாய் அறியணும். அதுக்கு தேவ காரியத்தை நன்றாய் அறிய வேண்டும். கிறிஸ்தவம், தேவன் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தை உண்டாக்கினவர், வானவருக்கு சிங்காசனம், பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் யோசிப்பது போல ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிற்பம் அல்ல. தேவன் அசைவாடுகிறார். நம்மை ஆள விரும்புகிறபடியினாலே ஆடுகளை குறித்து மெய்ப்படைக்க இருக்க வேண்டும். நன்றாய் அறியணும். கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை நன்றாக யோசித்து அறியணும். இன்றைக்கு என்ன யோசனையோடு ஆயத்துக்கு வந்திருக்கிறோம், இனி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு பழக்கத்திற்காக, ஒரு வழக்கத்திற்காக, ஒரு பாரம்பரியத்திற்காக வருவதல்ல தேவனுடைய ஆலயம். அவன் நன்றாய் அறிந்து படியுமா? நிலைமையை நன்றாய் அறிந்து எல்லாம் என்ன பண்ணுங்க, சபையுடைய குடும்பத்தின் நிலைமை அறிவீங்க இல்லைங்களா? இந்த நிலைமையில இருக்கு, இந்த நிலைமை என்ன பண்ணுங்க, மேல லெவல்ல போகணும் இல்லைங்களா? யாரும் பண்ணுங்க, ஒரு குடும்பத்தை நிலைமை பண்ணுங்க, இல்ல நிலைமை சரியில்லை, என்ன பண்ணும், மாத்திக்கிட்டு கொஞ்சம் மாற யோசிப்பீங்க. அது போல பண்ணுங்க. நிலைமை என்ன பண்ண, என்ன நிலையில இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த ஸ்டேஜில் இருக்கு, எந்த நிலையில இருக்கு, அதெல்லாம் நமக்கு அதை பத்தி யோசனையே கிடையாதுங்க. அதை யோசிப்பது கிடையாது. ஆனால் அங்கே நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து உன் மந்தையின் மேல பண்ணுங்க கவனமா. கர்த்தர் என்று சொன்னால் கவனம் இருக்கும். கவனம். 7 மணி நேரத்தையே விலகிக்கிறீங்களோ? காலம் என்னதுங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பொல்லாத காலமாய் இருக்கிற காலத்துல பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில எதையுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில குறித்து ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அர்த்தம் அதை பத்தி யோசிப்பதே கிடையாது, அதை சிந்திப்பதே கிடையாது. ஆனால் விசேஷமானவன் நான் யாருன்னா, நான் ஞானஸ்நானம் பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய ஜனம் என்று நாம் விசேஷமாய் சொல்கிறோம். ஆனால் கவனம் இல்லையே, என்ன என்கிற யோசனை இல்லையே. எப்படி எழுந்து நிமிர்ந்து இருக்க முடியும்? ஒரு சில காரியம் ஜெயிக்க முடியும். முழுமையாய் பிசாசை ஜெயிக்க வேண்டும். என்னுடைய யுத்தம் யாரோட அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான சேனையோடும் பொல்லாத ஆவியோடும் எனக்கு என்ன உண்டுங்க. அதுதான் என்ன, எவ்வளவு காரியங்கள் என்னை முடக்கி வைக்கிறது, தேவனை ஆராதிக்க தடுக்கிறது, ஆலயத்துக்கு வருவதை கெடுக்கிறது, நேரத்துக்கு வருவது என்னுடைய எண்ணத்துக்குள்ளாக அந்த காரியம் இல்லாதபடி இருக்கிறது. யோசித்து பாருங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் யோசிக்கிறேனா, என் நிலைமை யோசிக்கிறேனா, என் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கு? மற்ற எல்லா கருத்தையும் யோசிக்கிறோம், தவறல்ல, யோசிக்க வேண்டும், தவறல்ல. ஆனால் தேவன் யார், தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை யோசிக்காதபடிக்கு நம்முடைய காலம் அப்படியே ஓடிட்டு பல வருஷங்கள் போயிட்டே இருக்கு. எவ்வளவு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. உங்களுடைய படிப்பு ஒரு தாளந்துங்க, உங்கள் வேலை ஒரு தாளந்து, உங்களுக்கு கொடுக்கின்ற வருமானம் ஒரு, சொல்ல மாட்டீங்களே, ஆண்டவருக்காக. அதை கொடுத்தது யார்? தாவீது சொல்கிறான், என் சாமர்த்தியமோ என் பலனோ இதை பெறவில்லை. எதை பெற்றீர்களோ அது யாரால் கொடுக்கப்பட்டது? கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. இமை பொழுது பூகம்பத்தினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரிக்கிறார்களே, அந்த பூகம்பம், அன்று அந்த நாட்டில் நடந்த பூகம்பம் என் வீட்டில் நடந்திருந்தால் எவ்வளவு கிருபையாய் பாதுகாக்கிறார், எவ்வளவு தயவாய் பாதுகாக்கிறார், பலவீனத்தின் மத்தியிலே தாங்குகிறாரே. ஆடுகளுடைய காரியத்தில் கவனம் இல்லை, அதிலே நோக்கம் இல்லை. படிக்கிறது தொடர்ந்து. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாய் இரு. செல்வம் என்றைக்கும் நிலையாது, செல்வம் என்றைக்கும் நிலையாது. அதுக்கு செல்வம் தான் நமக்கு செல்வம், செல்வம் போயிடும். அதுக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் எதுல போயிட்டு இருக்கு? செல்வம், செல்வனாங்க, செல்வமணியா, அதுக்கு எது? துட்டு. யார் சொல்றதுங்க? காசு,
பணம், துட்டு, மணி. இதுதான் நம்முடைய மைண்ட். அதுக்கு மைண்ட் என்னங்க? ஓடி ஓடி நம்ம பண்றோம், உழைக்கிறோம், நல்லது. ஆனால் நம் வாழ்க்கையிலே செல்வம் என்பது படிக்க செல்வம் என்றைக்கும் நிலையாது. செல்வம் என்றைக்கும் நிலையாது. கிரீடமும் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்குமோ. இப்போ 4 வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷம் வந்த ஸ்டாலினுடைய தலைநகர் இருக்குமா இருக்கான்னு சொல்ல. என்றைக்கும் நிற்காது தலைநகர் கிரீடம் என்றைக்கும் எதுவும் நிற்காதுங்க. சூப்பர் ஸ்டார் ஒரு குறிப்பிட்ட காலம் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் சுப்ரீம் ஸ்டார். எதுவும் நமக்கு நிலை நிற்காது. இதை யார் விலகிக் கொள்ள வேண்டும்? நான் விலகி. அதுக்குதான் வேதம் கொடுத்திருக்கு. ஊருக்கா வேத உபதேசம். யாருக்கு உபதேசம் சொல்லுங்க? எனக்கும் உபதேசம், உங்களுக்கு உபதேசம். அதுக்கு உபதேசம் யாருக்கு கொடுக்கப்பட்ட? பைபிள் யார் வச்சிருக்கிறாங்க? யார் வச்சிருக்கிறாங்க? தட்டி தட்டி பாக்குறா போடுறாங்க, வார்த்தைக்குள்ள தட்டி பார்க்கணும். இல்ல கிரீடமோ நிற்காது, செல்வமோ நிலை நிற்காதுங்க. செல்வம் செல்வோம் என்று செல்வம். அதுக்கு சக்கரம். அதுங்க செல்வம் என்ன? சக்கரம் போல சுத்திக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. நிற்காது. புல்முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும். நீ கவனம் கொள்கிற ஆட்டினால் என்ன கிடைக்குது? உனக்கு வஸ்திரம் கிடைக்கும். கிடைக்குது, வஸ்திரம் கிடைக்கிறது. கடாக்கள் வயல் வாங்கத்தக்கதையும் கொடுக்கும். கடாக்கள் என்ன பண்ணுங்க? கொடுக்கும். கடா வெட்டினா பண்ணுங்க, வயல வாங்குவீங்க. அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக செலவிடுகிற நேரம் ஒருபோதும் வீணாகாது. அவன் சொல்லுங்க, அந்த ஆட்டின் மேல் கவனம் வைத்தால், அந்த ஆட்டின் நிலைமை யோசித்தால், அது முடிவு என்ன கொடுக்குதுங்க? ஆட்டுக்குட்டிகள் எதை கொடுக்கிறது? வஸ்திரத்தை கொடுக்கிறது. ஆட்டுக்கடங்கள் எதை கொடுக்கிறது? கிரயத்தை என்ன பண்ணுவீங்க? நிறைய என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்க. அவங்க சொல்லுங்க, எங்க வாங்குற? கொடுக்கிறவங்களா இருக்கிற இதுக்கு எதுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல வீணா போகுது இல்லைங்களா? ஏனென்றால் ஆடுகள் மேல் மெய்ப்பெண் தேவ காரியத்திலே கவனம் இல்லாவிட்டால், தேவ காரியத்தில் பொறுப்பு இல்லாவிட்டால், தேவனுடைய நிலை என்ன என்பதை அறியாமல் இருப்பது சொன்னால், செல்வம் செல்வம் என்று சொன்னால் அது செல்வம் போயிடும், நிற்காது. எந்த செல்வமும் நிற்காது, எந்த கிரீடமும் உன்னுடைய அயர் உன்னுடைய மேன்மையானதெல்லாம் நிற்காதுங்க. எதுவும் என்ன பண்ண முடியாதுங்க? எதுவும் நிற்காது. எல்லாம் போயிடும். பாவம் நடிகர் நடிச்சுட்டு இருக்கலாம், வந்துட்டு அவரை போட்டு பண்ண வாங்க எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க? நிக்காது. எது என்ன பண்ணுதுங்க? எதுவுமே நிக்காதுங்க. அப்பேற்பட்ட மனுஷனாலே நிக்க முடியல. நம்ம நிக்க முடியுமா? நாம் நிற்க முடியும். நாங்களோ எழுந்து எப்பொழுது நான் கவனமாயிருந்தால், என் நிலைமை தேவனுடைய நிலைமை என்னவென்று நான் யோசித்தால், தேவனுக்காக ஒரு தொடர்பு, அதை யோசிக்கிறோமா? யோசிப்பது கிடையாது. ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? ஆடுகளை என்ன செய்கிறான்? தன் காவலாளி விதமாக விட்டு விட்டு போறான். என்ன பண்ணல? அவன் டென்ஷன் தான் பண்ணல. நம்ம என்ன பண்ண டென்ஷன் என்ன பண்ண எழுதுகிறது? நம்மள மடங்கு பைபிள் எடுக்கிறதுக்கு மறந்து வராங்க. அதுக்கு சர்ச்சைக்கு போறதுக்கு போறாங்க. சர்ச்சைக்கே போறோம். பைபிள் யாரு இல்லாங்குது? தூங்கணும். சர்ச்சைக்கு பைபிள் இல்லாம வரவங்களும் இருக்கிறாங்க. தலை கடைக்கு போறதுக்கா? உங்க தலைவருக்கு அவசியமே இல்லைங்க. நீங்க யாராலும் அவருக்கு அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனை ஆசீர்வதிக்கப்பட முடியும். இது ஒரு பொழுதுபோக்குற ஒரு இடம் கிடையாது. டைம் பாஸ் போற இடம் கிடையாது. கர்த்தரை அறிகின்ற ஒரு பல்கலைக்கழகம் இடங்கள் இருக்கணுமோ, ஒரு யூனிவர்சிட்டியில வந்திருக்கிறோம். யாரை அறிவதற்காக? கடவுளை அறிவதற்காக. இன்றைக்கு எதை அறிந்திருக்கிறேன்? நான் கவனமா இருக்கிறேன்னா, தேவ காட்சி நான் தெளிவா இருக்கிறேன்னா, நான் பொறுப்பா இருக்கிறேன்னா, என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு நாள் இந்த நாள். தாவீது எப்படி இருந்தால் அவன் ஆடுகளை தன் காவலாளி இடத்தில் வசமாய் விட்டுவிட்டு, ஈசா யாருங்க? அப்பா. யாருக்கு? அப்பா சொல்றப்ப தப்பாம நம்ம என்ன பண்றங்க? ஜெபிக்கிறோம். சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் வந்துடும். எங்க சீக்கிரம் வரும்? 1ஆம் தேதி யாருக்கு இங்க ஒழியுங்க? வாக்குறது யாருக்கு? யார் சொல்லுது? அவங்க நல்லா சொல்றாங்க. அவங்க நம்ம மார்க்கெட்டி சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டாங்க இல்லைங்களா?
யாருக்கு? சபை ஒழுங்குலாம் யாருக்கு? எனக்கு என்ன வேலை? கிரீன் நிக்கும், செல்வம் நிக்கும், நிக்காதுங்க. எதுவும் நாங்க பிள்ளை பேசுறீங்க. சத்தியத்தை என்ன பண்ற? சத்தியம் சொல்லுங்க. நீதிமொழிகள சொல்றாங்க, செல்வம் நிலை நிற்காது, கிரீடம் நிற்காது. நீங்க யோசிப்பதால் நிற்காது. என்னதுங்க? காண்கிறதெல்லாம் கடந்து போகுமே, தொடுகிறதெல்லாம் தொலைந்து போயிடும். அழகு எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம் இந்த அழகு? கருமையான முடி நாம எப்படி மாறுங்க? அவ்வளவுதான், மாறி. எதுதான் ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் உண்டம் நிலை இருக்கவே தேவன் ஒருவர் தான். அதனால் அவரை தேடுகிற அந்த காரியம் நமக்கு வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 78 சங்கீதம் 70 வாசிங்க, 72 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இவன் அவனுடைய இருதயத்தின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தாவீதை குறித்து சொல்லப்படுங்க. அவன் மேய்க்கிற யாராவது ஆடுகளை மேய்த்தபடினாலே அவனுக்கு ஒழுங்கு இருக்கிறது. என்ன பண்றாங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க? உண்மையான காரியங்கள் செய்யணும். தேவனுக்காக எப்படி வாழணுமோ தேவனுக்கு உண்மையா. நம்ம மனுஷங்கிட்ட உண்மை இல்லாம இருக்கலாம். அதுக்கு நம்ம அப்படிதான் பழகணும். ஆனா பார்க்காத தெய்வத்தை எப்படி உண்மையா இருப்போம்? மனுஷங்கிட்ட உண்மை இல்லை. எனக்கு அதுக்கு சொன்னதனால செய்ய முடியல. பார்க்காத தெய்வத்துக்கு எப்படி உண்மையா இருக்க முடியும்? பார்க்கிற மனுஷனிடையே கொடுக்கிற கொடுக்க முடியல இல்லைங்களா? மறைன்ற வர முடியல, செய்யற செய்ய முடியல. பார்க்கிற மனுஷனுக்கு என்னால செய்ய முடியல, பார்க்காத தெய்வத்துக்கு எப்படி செய்ய முடியும்? பார்க்கலையா அவரை? ஆனால் இந்த மனுஷன் யாராய் இருக்கிறான்? ஆடுகளை படியுமா? இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து. இவன் அவர்களை தன்னுடைய இருதயத்தில் உண்மையின்படியே மேய்த்தாங்க. இருதயத்தினால உண்மை இருக்கிறது, உண்மை பிரகாரமாகவே நடக்கிறான். அதுங்க அப்போ நம்ம எதிர்த்து இருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் உண்மையை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. பாடுறீங்கன்னா உண்மையா பாடுங்க, துதிக்கிறீங்கன்னா உண்மையா துதிங்க, தேவ சமூகத்துக்கு வரீங்கன்னா உண்மையா திருடி வாங்க. எதை செய்தாலும் உண்மை இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான உண்மை இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில். கிறிஸ்துவம் அதுங்க சாதாரணமானதல்ல. என் சிந்தைகளை அறிந்தவர், என் எண்ணங்களை அறிந்தவர், என் யோசனைகளை புரிந்தவர் அவர். அதனால்தான் தேவன் கூர்ந்து பார்க்கிறார். தாவீது எப்படி மேய்த்துக் கொண்டு வருகிறார்? தன்னுடைய இருதயத்தில் உண்மையின்படியே ஜனங்களை மேய்க்கிறார். நீங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? உண்மையின்படியே, ஒழுங்கின்படியே. நான் ஒழுங்கா இருந்தா என்ன பண்ண எல்லாரும் ஒழுங்கு நடத்த முடியும். என்ன பண்ண முடியாது? நான் ஒழுங்கலா விட்டா இங்க அமைதலா இருப்பதற்கு காரணம் என்ன? நான் அமைதலா இருக்கிறேன். அதுக்கு அதாவது உங்ககிட்ட பேசுறதுனா சொல்லும் போது கஞ்சாடை தான். அதுக்கு கண்ணதான் பண்ணுங்க சொல்லுவேன். அதுக்கு ஜெபம் பண்ணுமா, ரேகா ஜெபம் பண்ணு, ஜெனிஃபர் ஜெபம் பண்ணு, அசோக் நகீமா இல்ல இல்ல. அமைதி காரணம் என்ன? நான் அமைதியாக என்ன பண்ணுவீங்க? இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? அவரே கத்துறாரு. என்னது இங்க கொஞ்சம் கப்சுன்னு இருக்கிறது. காரணம் என்ன? உண்மை. தேவனுடைய உண்மை என்னவோ அதை செய்யபடியாக விரும்புகின்ற போது அதுல ஒரு ஒழுங்கு இருக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே தாவீது என்ன செய்கிறான்? ஆடுகளை இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தி. 72 வாசிங்க. கதவலாடு பின்னாக திரிந்த அவனை நம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சோதரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். பாருங்க, கரவலாளுக்கு அவன் எங்க பார்த்தாரு? ஆடு மேய்க்கும் போது ஒழுங்க பார்த்துட்டார். ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்துட்டார் அவரு? உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுங்க? உங்களுடைய ஒழுங்க பார்த்து என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மளை உருவாக்குவார். அதுக்கு அந்த ஆடுகளை அற்பமா இல்லை. என்ன பண்ணுங்க? ஆடுகள் என்ன பண்ணுங்க? அவன் தகப்பன் சொன்ன போதிலும் கூட அந்த பொறுப்பை செய்து விட்டு போய்கிறார். வசன வாசிங்க. அதே 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை என்ன பண்றாங்க? ஜீவனை கொடுக்கின்ற அளவுக்கு அவனுடைய காரியங்கள் இருக்கிறது. எதற்கு ஜீவனை கொடுக்க? ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கின்ற அளவுக்கு அவனுடைய தியாகம் இருந்தது. அவனுடைய
அந்த அனுபவங்கள் இருந்தது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கணும். ஜீவனை கூட தேவனுக்குமாக பொருட்படுத்தக்கூடாது. அப்புறம் என்ன பண்ண தன் மகனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடினால்தான் அவன் பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறான். தாவீது தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக எழுப்பினபடினால்தான் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறான். காரணம் என்ன? தன் மகனை கொடுக்கும்படியாக விரும்பினான். தாவீது என்ன செய்கிறான்? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக போகிறான். இருவர் என்ன பண்ணுங்க? லாசாரு என்னங்க? இருவர் என்ன பண்ணுங்க? நீங்க தேவனுக்கென்று பிரயாசப்பட்டா நஷ்டம் அடைய மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனுக்கென்று எதை செய்தாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க. நீங்க என்ன கணக்கு போட்டு செய்யலாம் பண்ணுங்க. நேரம், காலம், நாழிகை, நிமிடம், நொடி எல்லாம் என்ன பண்ணுங்க? மன கணக்குல இருக்கு. அவங்க பார்க்கல என்ன பண்ணுங்க? தன் மகனை என்ன பண்ணுங்க? அப்புறம் ஒரு பெரிதா எண்ணவில்லை. நமக்கு எல்லாமே ஒரு பெருசா இருக்கு. அப்புறம் தான் கீழே வந்தாதான் அவர் எப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் லெவல். இரண்டாவது பட்சம் தான் தேவன். முதல் பட்சம் யாரு கிடையாதுங்க? யார் கிடையாது? தேவன் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் தான். மறுபடியும் பிறப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதை ஒரு பொருட்டா எண்ணாதபடினால்தான் அவன் பிதாவுக்கு ஒப்பாக மாறுகிறான். ஆடுகள் அல்லவா, அதை குறித்து பெரிதா எண்ண வேண்டிய அவசியம் அல்லவே. அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து. நான் தொடர்ந்து போனது. ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அது வாய்க்கு தப்புவித்தேன். அது வாய்க்கு தப்புவித்தான். வாய் கிட்ட போயிருக்கான். யாருங்க? சிங்கத்தின் வாயருக்கு யார் போயிருக்காங்க? தாவீது. எது? இத்தனை ஆடுங்க? ஒரு ஆடு தாங்க. ஒரு ஆடு தான். 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போனா கூட தேடுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இதய துடிப்பு யாருக்குள் இருந்தது? தாவீதுக்குள் இருந்தது. இதய துடிப்பு. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தேவ துடிப்பு அவனுக்கு இருந்தபடினால்தான் இதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் அவனை பார்த்தார். நமக்குள்ள இன்னைக்கு எது இருக்குங்க? எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும். பிபிஎஸ் நடக்கும் போது எல்லாம் அட்டன் பண்ணிதான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. இது உங்கள் மேல் விழுந்த சொல்லுங்க. நீங்கள் அட்டன் பண்ணாவிட்டால் யார் சொல்லுது? நான் சொல்ல மாட்டேன். தாளந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க செய்யாம யார் செய்வாங்க? ஆடுகளை தன் தாவீது அவனுடைய வேலைக்கான வசமாய் விட்டு விட்டு வந்ததால் தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்த்தினார். ஆட பார்க்கிறது இந்த சின்ன காரியத்திலேயே உண்மையா இருக்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? கரவலாளர்களுக்கு பின்னாய் நடந்த உன்னை இஸ்ரவேலுக்கு மெய்ப்பனா உண்டாக்குன யாருக்குன்னா அந்த சின்ன இடத்துல நாங்க நம்ம பண்ண இல்லைங்க. டெவலப் ஆயிட்டு வாங்க. என்ன வரங்க? டெவலப் ஆயிட்டு அப்படி பாட்டு பண்ணாப்புல நான் பார்த்த கம்பல் அப்படி இருந்தது. என்ன சொல்லுமா சொல்ல வேண்டாங்க எடுத்துட்டாங்க. அவருக்கு நான் நினைச்சேன் பிள்ளைங்க என்ன பண்ண தாழ்ந்து இருக்கிறீங்களா? இப்பதான் பாட ஆரம்பிக்கிறாப்புல. அவரை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார். துதிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அவரை கொண்டு அற்புதங்களை செய்வார். இனி துதிக்க வருகிற உங்களை கொண்டு அற்புதங்களை. ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து இருக்குங்க. அதை நம்ம டெவலப் பண்ணிட்டு வர வேண்டாம். எங்க பார்த்தாலும் ஆடுகளை மேய்க்கும் போதே அவனுடைய சுவாபங்கள் எல்லாம் பார்க்கலாம். செலக்ட் பண்ண என்ன போல இருக்கிறானே, என்னையும் தம்மை போல என்ன போல யோசிக்கிறானே. நான் தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க போறேன். இவன் ஜீவனை கொடுக்க போறானே. இதய துடிப்பு தாவீதுடைய மனதில் இருந்த தேவனுடைய இதய துடிப்பு. இன்றைக்கு தேவன் என்ன யோசிக்கிறாரோ அதை யார் செய்ய வேண்டும்? பாஸ்ட் நீங்க எழுதுறீங்கல்ல, நீங்க தான் செய்யுங்க. எங்களுக்கு வேலையோ செல்வம் தூக்கணும். ஒரு நேரத்தில் பண்ணுங்க. எனக்கு கூட சடனா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படியே அழிச்சது. நாங்களும் எழுந்து அந்த பிரச்சனை ஷார்ட்டாலாம் முடிக்க மனசு கிட்ட கிடையாது. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஃபேஸ் பண்ணி தான் கோலியாத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தேவ அழைப்புங்க. இதெல்லாம் வந்ததுங்க, இதெல்லாம் வர்றதுங்க
வாழ்க்கையில எல்லா கடல் வரும், யோர்தான் வரும், இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். இதை மேற்கொண்டு போகணும். குடும்பத்துல பிரச்சனை பாருங்க, கணவனால் மனைவிக்கு வரும், மனைவினால் கணவனுக்கு வரும், பிள்ளையினால் பெற்றோருக்கு வரும், பெற்றோரால் பிள்ளைகள். இதை நான் என்ன பண்ண கூட யோசனை என்ன பண்ண முடியும், பேச முடியும், என்ன பண்ண முடியாதுங்க. நான் செய்ய வேண்டியது என்ன பண்ணுவாங்க, பொறுப்போடு கூட தேவன் என்ன யோசிக்கிறார், சபை நிலைமை என்ன, என் நிலைமைக்காக ஏன் சோக கதையை கேட்ட நாங்கள் யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, என் நிலைமை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சபை நிலைமை என்ன, இன்றைக்கு தேவனை ஆராதிக்கணும். பாரம் இருக்கு, வேதனை இருக்கு, வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தேவனை நான் நிலம் அதுதான். நீங்க துதிப்பதுதான் தேவனுடைய, நீங்க துதிச்சாகணும், நிலம் அதுதான். நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, மாத்திட்டு வரக்கூடிய இல்லைங்க. காலம் எவ்வளவு காலம் ஆகும், எவ்வளவு காலம். உங்க தாளந்து யாருக்குங்க, உங்க படிப்பு யாருக்கு, உங்க வசதி யாருக்கு, தேவனுக்குங்க. ஒரு வாழ்க்கை. தாவீது வாழ்க்கையிலே அவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது தேவனால் ஈர்க்கப்பட்டது. வாசிக்கிறது மறுபடியும் அதை தொடர்ந்து போய் அப்படி நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து தொடர்ந்து போறதுக்கு நீ என்ன பண்ணுங்க, தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்தா நீ என்ன பண்ணுங்க, தேவனை தொடர்ந்து. நம்ம என்ன பண்ணுங்க, எலிசா சொல்றது போல குந்தி என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் அப்படியே உட்கார்ந்துடணும். அப்புறம் என்ன பண்ணுங்க, சரி பண்ணி என்ன பண்ணுங்க, தொடர்ச்சி என்ன பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உட்காந்துட்டு அங்க இங்க என்ன பண்ணிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன பண்றோம், ரவுண்டு கட்டி அடிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம யோசிங்க யோசிங்க. தொடர்ந்தான், அது எது பிடிக்க தொடர்ந்தான், தன்னுடைய ஆடு சிங்கத்தின் வாயில இருக்கிற விட்டு என்ன பண்ணுங்க, விடாதீங்க. மண்ணுக்காக விட மாட்டேன், எதை விட்டாலும் விடுவேன். யாரை விட மாட்டேன், நானு என் உயிர் போனதை விட மாட்டேன். உயிர் போகத்தக்கதாக தான் ஓடுறேன். பண்ணுங்க, ஒன்னு ஆடு இல்லை யாருங்க, ஒன்னு ஆடு காலி ஆகணும், இல்லாட்டி தாவீது அந்த ஓடுறாங்க. அவனுக்கு தெரியும், ஒன்னு நான் ஆடை காப்பாத்தினா காலியாகும். அவன பெரிய வீரன் கிடையாதுங்க. சவுலை போல உயரமானவன் கிடையாது, சவுலை போல வீரமானவன் கிடையாது. அவன் யார் கிடையாது, அப்பதான் அவனுடைய பயிற்சி. அதுக்கு அந்த ஆடுகள் ஊடாக தான் அவனுடைய பயிற்சியை பார்க்கிறான். அதுக்கு உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனை வரும்போது தான் பயிற்சி பண்ணணும். அவன் சொல்லுங்க, அங்கதான் அவனுடைய டெஸ்ட் நடக்குது. சோதிக்கப்படுகிற இடம் என்னங்க, பிரச்சனையில் தான். அந்த ஆடை காப்பாற்ற தொடர்ந்து ஓடுகிறான். உங்க வாழ்க்கை கூட தேவ காட்ட தொடர்ந்து செய்யுங்க. ஒன்று பொறுப்பா செய்யுங்க, இரண்டாவது கவனமா செய்யுங்க, மூன்றாவது நிலைமை என்னவென்று யோசி செய்யுங்க, நான்காவது தைரியமா செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க. தாவீதை கைவிட்டாரா, கரவலாடுகள் பின்னே போன அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். அந்த ராஜாவின் சந்ததியில் தான் ராஜாதி ராஜா பிறந்தார். உலக ரட்சகர் எந்த சந்ததியில் பிறந்தார், தாவீதின் சந்ததியில் பிறந்தார். அவனுடைய குறைகளை விட அவன் தன்மைகள் தேவனால் இழுக்கப்பட்டது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்த்திமை கூப்பிட்ட போது நின்றாங்க. அதற்கு முன் வரைக்கும் கூப்பிடுகிறார், போயிட்டு இருக்கிறார். போறார். சீசர்கள் என்ன பண்றாங்க, சத்தம் போடுறாங்க. அமிதலாயிரு இயேசுவை தாண்டி போய்விட்டான். அவன் அதிக சத்தமா என்ன கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே. தாவீதை யோசிக்கிறான், என்னை இழுத்தவன் அல்லவா, இழுத்தவன் பெயரை சொல்கிறானே, என்னை இவனும் இழுத்து விட்டான். யார் இழுத்து விட்டான், பர்த்திமை இழுத்து விட்டான். ரகசியம் தெரிஞ்சது. இயேசுவை என்று கூப்பிட்ட போது அவர் தாண்டுகிறார். தாவீதின் குமாரனே என்று சொன்ன போது யோசிக்கிறார், கரவலாடுகளுக்கு பின்னாய் போனவன் அல்லவா, எனக்காக ஜீவனை கொடுக்க முடியாத எளிமிடம் அல்லவா என்று யோசித்து பர்த்திமைக்கு இறங்குகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதையும் ஒழுங்காய் செய்வோம், எதையும் உண்மையாய் செய்வோம், எதையும் கருத்தாய் செய்வோம். பிரச்சனை வந்தால் அதை தொடர்ந்து உள்ள போங்க. அழுகையின் பள்ளத்தாக்குல போனாதான் நீருற்றா மாறும். பிரச்சனை இல்ல இல்ல, பிரச்சனையை மாற்ற வல்லவர். அவன் அழைப்பு என்ன, எழுந்து நிக்கணும். ஒடுங்கி போவதற்கு தேவன் அழைக்கல, தோற்று போவதற்கு தேவன் அழைக்கல, வெட்கப்படுவதற்கு தேவன் அழைக்கல, பிரிந்து போவதற்கு தேவன் அழைக்கல, வியாதிப்பட்டு போவதற்கு தேவன் அழைக்கல. அவர் அழைத்த நோக்கம் என்ன, நாம் வெற்றி பெற எழுந்து நிமிர்ந்திருக்கும்
கடைசி ஒன்று வாசிப்போம். ஒன்று நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அதுங்க இவனுக்கு தெரியும். அதுங்க எல்லா இருதயங்களை ஆராய்கிறவர், தோற்றங்களை ஒன்று இதயத்தை ஆராய்கிறவர், என்ன தோற்றத்தை என்ன பண்ணுங்க, அறிகிற தேவன் ஆராதிக்கிறார். சாலமோன் சொல்றான், இவ்வளவு மேன்மையா வந்திருக்கிறியே, தேவன் யாராய் இருக்கிறார்? எல்லாவற்றையும் இருதயங்களை அறிந்தவர். அதனால்தான் இதயத்தை பார்க்கிறார். பண்ணுங்க, நம்ம அதை படிக்கும் போது ஒரு எழுத்தார் இருக்கு. ஆடுகளை என்ன செய்த விட்டால் அவர் தன் வேலைக்காரருடைய கருத்திலே வசமாக விட்டு போகிறார் இல்லைங்களா? அதுல ஒரு பெரிய காரிய மாற்றம் தெரியல இல்லைங்களா? ஆனால் அதிலே தேவனுடைய செயல் என்ன? அதுல எவ்வளவு ஒரு கவனத்தோடு இருக்கிறான். ஆடுகளை என்ன செய்கிறான்? அவசரத்துல பண்ணலங்க. அப்படிலாம் ஊழியமோ எந்த ஒரு தேவ காரியமோ குடும்பமோ அவங்க பதறாதீங்க. அதுக்கு விசுவாசி நான் கூட பதறும் போது தான் நிற்கிறேன். பதட்டம் வர மாதிரி சூழ்நிலை வந்து பதறதான் மாம்சம் பதறதான் செய்கிறது. ஆனால் தேவன் தேவன்கிட்ட போகும்போது அந்த பதட்டம் மாறிடுது. தேவன் வந்து அந்த பதட்டங்களை முழுமையா நான் பார்ப்பேன். அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் வரும், அப்படியே பலவீனம் மாறி வரும் எனக்கு. ஆனா கர்த்தரை திரும்பி பார்த்துட்டேன்னு வைங்களேன், அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது, என்னை உயிர்ப்பிக்கிறது. அதுக்கு உயிர்ப்பிக்கிறது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் யாராய் இருக்கிறார்? உள்ளந்திரிகளை ஆராய்கிறவரும் அறிகிறவராய் இருக்கிறார். நீர் அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார். அதுக்கு இதுதான், நீர் அவரை தேடினால் எப்படி தேடுங்க? கவனத்தோடு தேடுங்க, ஒழுங்கோடு கூட தேடுங்க, உண்மையோடு கூட தேடுங்க. ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டுதான் அவன் அனுப்புறான். அவன் வருகிறான் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 வாசிப்பாங்க. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி வஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள்ளே ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமா இருக்கிறீர்களா என்று பாருங்க. ஒவ்வொரு காரியம் நம்ம ஆடு எல்லாம் பண்ணாங்க, விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு தான் பண்ண வந்தான். தகப்பனுடைய சொல்ல கேட்டான். சகோதரன் பண்ணாங்க, சுகமாய் நீங்க கூட பண்ணுங்க. அனைவர சுகம் விசாரிக்கணும். ஆமாம் சொல்லுங்க. என்ன சொன்னோம்? நானும் என் வீட்டார்கள் என்றால் மற்றவங்கள சுகத்தை விசாரிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மற்றவங்களை கத்தருக்குள்ள ஆதாயப்பட சுகமா பண்ணுங்க. சுகமா இருக்கக்கூடிய விசாரிக்கிறான். வாசிங்க. அவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தரின் சேனையில் எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தையிலேயே சொன்னான். அது தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார். பாருங்க, இஸ்ரவேல் பண்ணாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. 40 நாட்கள் பயப்படுறாங்க. 40 நாட்கள் ஒரு மனுஷனுக்கு பயப்படுறாங்க. ஆனால் சவுல் யாரா இருக்கிறான்? அந்த இஸ்ரவேலிலே உயரமான மனுஷன். யார் அவன்? அவன் கூட மாறிட்டான். காரணம் என்ன? அவன் அனுபவத்திலே தேவனோடு கூட அதிகமான ஒரு பழக்கம் இல்லாதவன். அவன் செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவனுக்கு உகந்ததா இல்லை. அதுக்கு தேவனுக்கு பிரியமான காரியம் எல்லாம் அவனுக்கு சவுலுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். சவுல் யார் தான்? தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தீர்க்கதரிசி தான். இவ்வளவு இருந்தாலும் கூட தேவனுடைய அந்த காரியங்கள் அறிந்து கொள்ள முடியாதவனா இருந்தான். தாவீதோ எதை செஞ்சா தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றதை அவன் ஒவ்வொரு காரியத்தை செய்யறான். நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு நிறைய காரியங்கள் தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தொடர்ந்து இந்த அதிகாரங்களை முழுமையா படிக்கும் போது அவருடைய சுவாபம் என்ன, விரோதியை எப்படி நேசிக்கிறான். யாரை நேசிக்கிறான்? சவுலை கொல்லும்படியான சூழலை வருகிறது. அவன் அதை கொள்ளாதபடி விலகி ஓடுகிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாம் செய்யணும். நிலைமை என்ன? பிபிஎஸ் நடத்த போறீங்களா? ஒரு நிலைமை, நான் இதுல என்ன செய்யணும்? அங்க போய் இங்க போய் வந்தாரா? நீங்க தான் செய்யணும்.
யாரெல்லாம் செய்யணும்? கை தூக்க யாரெல்லாம் செய்யணும்? நினைச்சது ஒண்ணு அப்படிதான் இருக்குது. இல்ல மனசுலயே இருக்கு நினைக்கிறேன். அப்படின்னா சொல்லுங்க. அது என்ன பண்ண போறீங்க? இல்ல நாங்க ஊட்டிக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். போங்க. நாங்க சொல்லுங்க என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க? இது உங்கள் திருவிழாங்க. 7 நாட்கள் யாருடைய விழாது? நீங்க தான் பங்கேற்கணும். சிவப்பா அமைச்சு அது சொல்லிதான் ஆகணும். எல்லாருக்கும் நிறைய என்ன இருக்குங்க? எப்பயும் பிளான்ல இருக்கீங்க இல்லையா? நான் எப்பவுமே அந்த நான் காலங்கள் வரும்போது கர்த்தருடைய பிளான் என்ன அதுதான் நான் யோசிப்பேன். அதுக்கு இந்த நாட்கள் வரும்போது கர்த்தருக்காக என்ன செய்யணும்? புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. எந்த விதத்துல உதவி பண்ண எனக்கு தெரியாது. நீங்க செஞ்சுதான். நிலைமை இப்படி இருக்கு. யார் நிலைமை? சபை நிலைமை இப்படி இருக்கு. உங்க நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. சபை நிலைமை என்ன? இதுல பங்கேற்பது உங்களுடைய காரியம். உங்க நிலைமை எப்படி இருக்கு அப்புறம் சொல்லுங்க. இல்லங்க சொல்லிடுங்க. அதுக்கு என்னால முடியாது. என்ன பண்ணுங்க? சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கு உங்க நினைவுகளை யார் எடுத்திருக்கிறா? இவர்கிட்ட வேற வாய கையெழுத்து விட்டு மாட்டிக்கிட்டோமா? அதெல்லாம் அப்புறமா சொல்லிட்டு அவர் அடிச்சு போயிட்டாங்க. அவர் என்னங்க நான் சொல்லிட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு போயிடுவார். அவர் அதுக்கு பவுல் சொல்றீங்களா எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? அதுக்குள்ள போயிடுவார். அவர்கிட்ட சொல்லிடலாம். அதனால ஈஸியா அவர் என்ன பண்ணணுமோ ஈஸியா என்ன பண்ணலாம்? பாஸ்டர் பேசினா அவர் என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப அதிகாரத்தோடலாம் வரா. சாபம் சமைச்சுடுவேன் அதெல்லாம் என்னதுக்கு நடக்குது. அது நடந்துதான் இருக்குது. அதெல்லாம் எனக்கு அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தாவீதுடைய சுபாவங்கள் என்னதுக்கு? தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை பொறுப்பாக அதனால் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு அது ஒரு பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. இதை நீங்க விட்டுட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா அது வேற யார் செய்வாங்க சொல்லுங்க. எஸ்ஸரை பார்த்து முருகை சொல்ற நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தெல்லாம் நீங்க மறைச்சி வச்சீங்கன்னா வேறு ஒருவர் மூலமா நடக்கும் போது உங்களுக்கு மனம் நோகும். எவ்வளவு தாளந்து கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே கடைசியாக அதை சொல்லி முடிப்பேன். வாசிக்கிறதுலயே 17ஆம் அதிகாரம் 28 வாசி. 17:28. அவன் பேசிக் கொண்டிருந்ததை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யாரின் வசத்தில் விட்டாய்? அதுக்கு இவனுக்கெல்லாம் எண்ணமே வேற. என்னதுக்கு கொஞ்சம் ஆடுகளை இங்க விட்டு வந்துட்டான். ஆனா என்ன பண்ணாங்க? வேலைக்காரன் வசமாக விட்டு வந்தான். அதுக்கு இவங்க தாஸ் பாருங்க. என்னதுக்கு கொஞ்சம் ஆடுதான். அதுக்கு அவன் பாருங்க கொஞ்சம் ஆடை யாரு விட்டு வந்த இங்க என்ன பண்ற? இவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க. அதுக்கு யோசனைகளும் எண்ணங்களையும் அறிந்திருக்கிறா. அவனுடைய சகோதரி என்ன பண்ண பார்க்கிறோம். வெளியா கேட்ட போது தாவீது மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? உன் துணிகரத்தையும் நிர்ணயத்தின் அகங்காரத்தையும் அவருடைய வெளி தோற்ற துணிகரத்தையும் நான் அறிகிறேன். அந்த இதயத்தை யார் அறிந்திருந்தா? கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் வந்த விதம்லாம் யாருக்கு தெரியுங்க? நீங்க செய்கிற அத்தனை யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நீங்க தேவனுக்காக எழுப்பி நீங்க தேவனுக்காக பிரயாசப்படுகிற அத்தனை யாருக்கு தெரியும்? இவனுக்கு தெரியல. இவன் யாரப்ப யாருக்கு இருந்தாங்க? தன் வேலைக்காரர்கிட்ட பத்திரமான ஆடுகளை விட்டு வந்திருக்கிறாரு. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியாத யுத்தம் செய்திருக்கிறாரு. இவ்வளவு காரியமும் யாருக்கு தெரியாதுங்க? தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாது. உங்கள் காரியம் ஊருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியுதோ? தேவனுக்கு தெரிஞ்சா போதும். அவன் சொல்லுங்க என் காரியம் யாருக்கு தெரிய வேண்டும்? அவருக்கு தெரிஞ்சா போதுங்க. கரவன் ஆடுகளுக்கு பின்னாய் போனவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இஸ்ரவேலை மேய்க்கும்படியாக நடத்தினார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஊருக்கு தெரிய வேண்டாம், யாருக்கு தெரிய வேண்டாம். யாருக்கு தெரிஞ்சா போதும்? தேவனுக்கு தெரிஞ்சா போதும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வெளியில கர்த்தர் கொண்டு வருவார். தேவனுக்கு என்று பழகிற ஒவ்வொரு காரியம் வெளியரங்கமா வெளியே வரங்க.
கர்த்தர் உயர்த்துவார். நீங்க எவ்வளவு காலம் தேவனோடு இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்துவார். மாலையில் இருக்கிற பட்டணம் மறைக்கலாம் முடியாது. கர்த்தர் உயர்த்துகிற நாள் வரும்போது உங்களை உயர்த்துவார். அதனால் நாம் எதை செய்தாலும் ஒழுங்காக செய்வோம், பொறுப்போடு செய்வோம், உண்மையோடு செய்வோம், உறுதியோடு செய்வோம், தியாகமாய் செய்வோம். எதை சொல்லுங்க? தியாகமா செய்யுங்க. இல்லங்க வெயில் அதுக்கு இல்ல மழை, அதெல்லாம் அவசியம் என்ன கிடையாது. தியாகம். ஆடுகள் அங்கே ஒரு ஆடுதாங்க தியாகமா ஓடுறான். இன்றைக்கு எதை செய்யலாம் பண்ணுங்க? இந்த அனுபவம் எல்லாம் வரும்போது நாங்களும் எழுந்து எல்லாத்திலையும் கத்து நிறுத்துவாங்க. யாரு எழுந்து நிற்கப்படுத்தீங்கன்னா விழுந்தவங்க என்ன பண்ண முடியும்? எழுந்து விழுந்தவங்க எழுந்திருக்க முடியும். விழுவது போல பிரச்சனை வரலாம், கர்த்தர் எழுப்ப வல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தாவீதின் சிறந்த அனுபவங்களை நாங்கள் பார்த்தோம்ப்பா. அவன் சகோதரனுக்கு அவன் அகங்காரமாக, அவன் சகோதரனுக்கு அவன் பெருமை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் உன் பார்வை தாவீதினுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் இழுத்ததப்பா. உன் இதய துடிப்பாக தாவீது இருந்தபடினால்தான் ஆண்டவரே தாவீதின் சந்ததியை விரும்பி வந்தீரையா. லேவி கோத்திரத்தில் கடந்து வராமல் யோசேப்பை தள்ளி, எப்ராயிமை தள்ளி தாவீதின் சந்ததியை நீ ஆண்டவரே விரும்பினீரப்பா. துதி ஆண்டவரே, யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டீரையா. அதில்தான் நீ கடந்து வந்தீர். காரணம் தாவீதுடைய செயல்கள். எங்கள் வாழ்வில் கூட எங்கள் செயல்கள் உண்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காய்கள் எல்லாம் ஆண்டவரே தியாகமாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது என்று வாழப்பா. அதுதான் சிறந்த வாழ்க்கை. அந்த அனுபவத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை எழுந்து எல்லாவற்றையும் நிமிர்ந்திருக்கும்படியாக, என் சந்ததிகளை எழுந்து நிமிர்ந்திருக்கும்படியாக, ஆண்டவரே எல்லாவற்றையும் எழுந்து நிமிர்ந்திருக்கும்படியாக ஒரு மன உறுதியோடு இருக்கீங்க ராஜா. அதற்காக தான் இந்த வழியெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. நல்வழி இதுவே என்று நடவுங்கள் என்று சொல்ல வண்ணமாய் நடக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் திருவிருந்துக்கு கடந்து போக போகிறோம். கர்த்தரை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இதில் நாங்கள் யாரும் அபாத்திரமாய் புசிக்காதபடிக்கு ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக ஆண்டவரே தேவனுக்கு உகந்த மக்களாய் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.